பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் கைதிகளில் 3 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 21 பேரும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டிருந்த 39 பேரும் கொழும்பு மேலதிக நீதவான் அருளி ஆட்டுக்கள முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது இந்த கைதிகள் தொடர்பில் சட்டமாதிப திணைக்களத்தின் அறிக்கையை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதனையடுத்து பிணை வழங்கப்பட்டிருந்தவர்களில் 3 பேரை வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டிருந்தவர்களில் 14 பேரை சட்டமாதிப திணைக்களத்தின் ஆலோசனையின் பிரகாரம் 1 வருட புனர்வாழ்விற்கு உட்படுத்துமாறும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. புனர்வாழ்வு பெறுவது குறித்து தமது விருப்பத்தை தெரிவிப்பதற்கு நீதிமன்றத்தினால் 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகளில் மற்றும் ஒருவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆற்றிக்கல பயங்கரவாத புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார். 21 தமிழ் கைதிகளையும் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் கைதிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கும் நாங்கள் ஒரு பெரிய மனவருத்தெல்லாம் போய்கொண்டிருக்கோம். எங்களுக்கு 1 வருஷ புனர்வாழ்வு என்று சொல்லி கேட்டவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எந்த குற்றமும் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக செய்ததில்லை. இந்த புனர்வாழ்வு போக வேண்டிய இல்லை. புனர்வாழ்வு போனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அடுத்தது எனக்கு தற்போது 61 வயது, இன்னும் 5 நாளில் துவங்க போகுது. எனக்கு என்ன புனர்வாழ்வுன்றதான் என்னுடைய கேள்வி. என்ன எங்களை விடுதலை ஆக்கிறது சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி சொல்றோம், இந்த கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்றோம். அதே மாதிரி இருக்கிற எல்லா கைதிகளையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் குற்றமே இல்லாதவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி